Morning students. In the previous class we learned about types of memory. So இதில் memory devicesல types of memory கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RAM அப்படின்னா என்ன, அதோட டைப்ஸ் DRAM SRAM அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ப்ரைமரி மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் RAM, ஓகேவா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, ஸோ அதாவது read only memory refers to special memory in a computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. ஸோ இந்த ரீட் ஒன்லி மெமரியை தான் நம்ம வந்து ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸில் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைம் விச் கேனாட் பி மாடிஃபைட். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ இந்த மெமரியில் வந்து இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ அது வந்து நம்மளால் எந்தவித சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோம் அப்படின்னாலும் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த டேட்டாஸை நம்ம எதுவும் மாடிஃபை பண்ண முடியாது, ஒன்லி ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ஓகே, த ஸ்டோர்ட் ப்ரோக்ராம்ஸ் தட் ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் டயக்னோஸ்டிக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரோம். Okay, so ROM stores critical programs such as the program that boots the computer. ஓகேவா. ஸோ ரோமில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் கூட, ஓகேவா. Once the data has been written onto a ROM chip, it cannot be modified or removed and can only read. ஸோ அதான் சொன்னேன். ஸோ ரோமில் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஓகே, ஒன்லி ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ROM retains its contents even when the computer is turned off. So ROM is called as a non-volatile memory. So இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான்-volatile memory அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரோம். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ பவர் கட் ஆனாலும் சரி, ஸோ வேறு ஏதாவது சிஸ்டம் ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் சரி, அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே எரேஸ் ஆகாது. ஆனால் ரேமில் அப்படி கிடையாது. ரேமில் பார்த்தோம் எப்படி, ஸோ பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகிடும் அப்படின்னா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். அதனால் அது volatile சொல்லுவோம். ரோம் வந்து நான் volatile அப்படின்னா அதில் இருக்க கண்டென்ட் எதுவுமே டெலீட் ஆகாது. ஓகே, ஸோ இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்க அப்படின்னா ரோம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா ப்ரோம், அதாவது PROM ப்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஆல்சோ a non-volatile memory on which data can be written only once. ஸோ இந்த ப்ரோமில் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். பட் பார்த்திங்கன்னா ஒன் டைம் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். திரும்ப எடுத்து அது எவ்வளோ ஸ்பேசஸ் இருந்தாலும் சரி, பேலன்ஸ் அதிலலாம் நம்ம இப்போ எந்த டேட்டாஸும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஓகே, இதுவும் வந்து நான்-volatile memory தான், ஓகேவா. ஸோ ஒன்ஸ் ப்ரோக்ராம் ஹேஸ் been written onto a PROM, it remains there forever. Unlike the main memory, PROMs retain their content even when the computer is turned off. ஓகேவா. The PROM differs from ROM. PROM is manufactured as a blank memory, whereas a ROM is programmed during the manufacturing process itself. ஸோ இது கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோம் அண்ட் ப்ரோம் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும், அதோடைய மெமரி ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம டேட்டாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேவா. பட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் நம்மளால் அதில் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரோம் அப்படி கிடையாது. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுதே அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்மளால் ரைட் பண்ண மட்டும்தான் முடியும், அதில் ரைட்லாம் பண்ண முடியாது. ஓகே, ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ஏ ப்ரோம் பர்னர் இஸ் யூஸ் டு ரைட் டேட்டா டு ஏ ப்ரோம் சிப்ஸ். ஸோ இந்த ப்ரோமில் போய்ட்டு எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரோம் ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி பர்னர் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம் டேட்டாஸ் அப்படின்றாங்க. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எ ப்ரோம் இஸ் கால் போர்னிங் த ப்ரோம். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம அதில் ரைட் பண்ணுறோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்னிங் த ப்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து ப்ரோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, EPROM. ஓகேவா, EPROM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி which serves as a PROM but the content can be erased using ultraviolet rays. ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் சர்வ்ஸ் அஸ் ஏ ப்ரோம் where the content can be erased யூஸிங் அல்ட்ராவயலட் ரேஸ். ஸோ ஏற்கனவே ப்ரோம்லேயும் சரி ரோம்லேயும் சரி இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம், ரிமூவ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அல்ட்ராவயலட் ரேஸ் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். EPROM returns its content until it is exposed to ultraviolet light. Okay, the ultraviolet light clear its content, making it possible
டு ரீப்ரோக்ராம் த மெமரி. நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிக்கிற அந்த டேட்டாஸை அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ திரும்ப நம்ம அதில் டேட்டாஸை வேறு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம். ஸோ மேக்கிங் இட் பாசிபிள் ரீப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேறு டேட்டாஸ் கொடுத்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, வேறு ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அண்ட் EEPROM differs from PROM. PROM can be written only once and cannot be erased. EEPROM are used widely in personal computers because they enable the manufacturer to change the content of the PROM to replace with updated versions or erase the content before the computer is delivered. ஓகேவா, ஸோ EEPROMக்கும் ப்ரோம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரோமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ண முடியும், ஆனால் அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் பண்ண முடியும். ஆனால் EEPROM அப்படின்றது அப்படி கிடையாது. ஓகேவா, ஸோ நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ EEPROM. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எனேபிள் த மேனுஃபேக்சரர் டு சேஞ்ச் த கண்டென்ட் ஆஃப் ப்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டு ரீப்ளேஸ் வித் அப்டேட் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி எரேஸ் த கண்டென்ட்ஸ் பிஃபோர் த கம்ப்யூட்டர் இஸ் டெலிவர்டு. ஓகேவா, ஸோ கண்டென்ட்டை எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எரேசபிள் ப்ரோக்ராமில் நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து EEPROM அப்படின்றது. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன டைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா EEPROM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ EEPROM அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி. Electrically erasable programmable read-only memory is a special type of PROM that can be erased by exposing it to an electrical charge. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். ஓகே, லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் PROM, EEPROM returns its content even when the power is turned up. ஓகே, ஸோ பவர் டேர்ன்ட் ஆஃப் ஆனாலும் ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ திரும்ப நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, comparing with all other types of PROM, EEPROM is slower in performance. ஸோ மற்றதை விட பார்த்திங்கன்னா மற்ற டைப் ஆஃப் ப்ரோம் பார்த்தோம் EEPROM பிறகு ஸோ அதை விட பார்த்திங்கன்னா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, ஸோ இதான் வந்து EEPROM. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ரோம் அப்படின்ற 5 மார்க் கொஷின். ஸோ இது கேட்டாங்கன்னா இதில் இருக்கிற எல்லா டைப்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகே, ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரி இஸ் வெரி ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி விச் இஸ் யூஸ் டு ஸ்பீட் அப் த மெமரி ரிட்ரைவல் ப்ராசஸ். ஸோ கேட்ச் மெமரி அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஹை ஸ்பீட் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி. ஸோ கேட்ச் மெமரியை ஹை ஸ்பீட் மெமரி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் மெமரி அப்படின்னு சொல்லலாம், which is used to speed up the memory retrieval process. Okay, due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory compared with the size of the main memory. ஸோ பார்த்திங்கன்னா இது மெமரியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கிறதால ஸோ சிபியூவில் பார்த்திங்கன்னா இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா கேட்ச் மெமரியோட சைஸ் வந்து வெரி ஸ்மாலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கம்பேர்டு டு எதோடன்னு பார்த்திங்கன்னா மெயின் மெமரியோட. Without cache memory, every time the CPU requests the data, it has to be fetched from the main memory, which will consume more time. ஸோ நம்ம கேட்ச் மெமரியை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலான்னா சிபியூவில் பார்த்திங்கன்னா டேட்டாஸ் ஒவ்வொரு தடையும் என்ன பண்ணோன்னா மெயின் மெமரியை போய்ட்டு ஸோ ஒவ்வொரு தடையும் அதுலேருந்து கேட்டே இருக்கும், அதுலேருந்து டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இது மாதிரி எடுக்கும்போது நமக்கு டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. The idea of introducing a cache is that this extremely fast memory would store data that is frequently accessed and if possible the data that is closer to it. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸை கேட்ச் மெமரி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுது. ஓகேவா, this helps to achieve the fast response time, where response time refers to how quickly the memory can respond to read or write request. ஓகே, ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கேட்ச் மெமரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அதுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ப்ராசஸை பண்ணுறதால ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக நம்மளுடைய ஒர்க் நடக்கும். ஸோ அதனால் மெமரி வந்து குயிக்காக அதை ரீடர் ரைட் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ ஃபிகர் 3.8 shows the arrangement of cache memory between the CPU and the main memory. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சிபியூலேருந்து எப்படி மெயின் மெமரியில் இருக்க டேட்டாஸ் வந்து கேட்ச் மெமரியிலேருந்து எடுக்கிறதால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ நம்ம வந்து மெமரியில் பார்த்திங்கன்னா ரோம்னா என்ன, ரேம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், சிடி, ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.